திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருப்பனந்தாள். இத்திருப்பனந்தாள் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் செஞ்சடையப்பர், தாளவனேஸ்வரர், ஜடாதரர். இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் அம்பாளின் திருநாமம் பிரகந்நாயகி, பெரிய நாயகி. இத்திருத்தலத்தில் வழிபட்டு எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற்றவர்கள் சம்பந்தர், அப்பர், ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், குங்கிலியக் கலைய நாயனார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், பிரம்மன், திருமால், இந்திரன், ஐராவதம், அகத்தியர், சூரியர், சந்திரன், ஆதிசேஷன், நாகக்கன்னிகை, தாடகை ஆகியோர். இத்திருத்தலத்தில் இறைவன் பனையின் தாளின் எழுந்தருளியிருப்பதாலும், பனைமரம் இத்தலத்தின் தலமரமாதலாலும் இத்திருத்தலம் திருப்பனந்தாள் என்று பெயர் பெற்றது. கோயிலுக்கு தாடக ஈஸ்வரம், தாடகேஸ்வரம் என்று பெயர். இத்திருத்தலத்தில் தாடகை என்னும் சிவனடியார் பூசித்தமையால் இப்பெயர் பெற்றது. தாடகை என்னும் அப்பெண் புத்திர பேறு வேண்டி இத்தலத்து பெருமானை வழிபட்டு வந்தாள். ஒரு நாள் இறைவனுக்கு மாலை சாத்தும் போது ஆடை நிகழ்ந்தது. அதனை தனது இரு முழங்கைகளாலும் பற்றி கொண்டு மாலை சாத்த முடியாமல் வருந்த அவளுக்கு இறங்கி பெருமான் தம்முடைய திருமுடியை சாய்த்து மாலையை ஏற்றருளினார். அன்று முதல் அவர் சாய்வாகவே இருந்தார். அத்திருத்தலத்தை பின்னொரு காலத்தில் சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னன் காண வந்தான். அவனுக்கு இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் சாய்வாக இருப்பதை காணாமல் நேராக இருந்து அருள்பாலித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணி அவன் திருத்தலத்தில் உள்ள எம்பெருமானை நேராக நிமிர்த்த எண்ணினான். அவன் குதிரை, யானை முதலியவற்றை கொண்டு கட்டி இழுப்பித்தான். முயற்சி பலனிக்கவே இல்லை. திருமுடியை நிமிர்த்தவே வழியில்லை. கவலைக்கடலில் ஆழ்ந்தான். இச்செய்தி திருக்கடவூர் குங்கிலிய கலையநாயனாருக்கு எட்டியது. அவரும் இத்தலத்திற்கு வந்தார். தாமும் அந்த திருப்பணியில் ஈடுபட்டார். அவர் யானைகளையும் குதிரைகளையும் அவிழ்க்கச் செய்து தமது கழுத்தில் அரிகண்டமும் இறைவர் கழுத்தில் மெல்லிய கயிறும் பூட்டி இழுத்தார். அரிகண்டம் குங்கிலிய கலையநாயனாரின் கழுத்தை அறுக்கத் தொடங்கியது. உடனே எம்பெருமான் தமது திருக்கரத்தை தோற்றி சிரசின் மீது வைத்தருள அறுபட்ட சிரசு பொருந்தியது. இறைவன் திருமுடியும் நிமிர்ந்தது. அதனை கண்ட அரசன் அன்பு கயிற்றால் நாயனார் இழுத்து நிமிர்ந்ததைக் கண்டான். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கினான். இத்திருத்தலத்தில் சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடிய பதிகத்தில் ஒரு பாடலை காணலாம். கண்பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புனர்கூருடையான் மிகு பீருடை மாழ்விடையான் விண்பொழி மாமதி சேர்த்தரு செஞ்சடை வேதியனூர் தன்பொழில் சூழ்
பணந்தாட்டிருந்தாடகை ஈச்சரமே. எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை உடையவன். தூய வெண்மழுவினை கையிலேந்தியவன். உமாதேவியை தனது திருமேனியில் ஒரு பாகமாக உடையவன். திருமாலை இடப வாகனமாக கொண்டவன். பிறைச்சந்திரனை தன்னுடைய சிவந்த சடையினில் ஏற்றிருப்பவன். வேதங்களை அருளிச் செய்த சிவபெருமானுடைய உறைவிடம் குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பனந்தாள் என்னும் திருத்தலத்தில் உள்ள திருத்தாடக ஈச்சரம் என்றும் திருக்கோயிலே ஆகும். நாமும் இத்திருக்கோயிலுக்கு சென்று எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.